நம்ம எதிர்பார்த்தது என்னவோ பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கரமோட எவிக்ஷனால நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா நடந்தது என்னவோ அரோரா வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சீசன் மாதிரி 4 ஃபைனலிஸ்டோட போனாங்க. மிட்விக் எவிக்ஷன் மாதிரி வந்து இன்னைக்கு ஒன்று நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வெளில போயிட்டாங்க போல இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு லைவ் கட் பண்ணுவாங்க, இல்லாட்டி நாளைக்கு லைவ் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஒரு ஏவி கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டு காமிச்சாங்க. அந்த ஏவியில வந்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவங்கள்லாம் இது பண்ணிச்சு. எனக்கு என்னமோ இந்த சீசன் அந்த ஏவி எல்லாம் போடும்போது வந்து கடுப்பா இருக்கு. வீட்டுல இருக்க அந்த அளவு செலிப்ரேட்டும் பண்ண மாட்டானுங்க, அந்த அளவு எதுவுமே பண்ண மாட்டானுங்க. இப்போ அதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போச்சு. பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் பிரஜனுக்கு திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு. கானா வினோத்துக்கும் இப்ப பிரஜனுக்கும் வாட்டர் மிலானுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் கானா வினோத்துக்கும் வாட்டர் மிலானுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பேரும் துப்பி பிரச்சனையாகி அவனை மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னைய மட்டும் இது கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 3வது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கான ஏவி கடந்து வந்த பாதை வந்து பிக் பாஸ் வந்து போடுறாரு. விக்கல் சிக்ரம் வந்து சொல்றாரு, இவ்வளவு நாளா விக்கல் சிக்கிரமா இருந்தீங்க, இப்ப என்னோட விக்கியா நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வந்து திவ்யாட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. திவ்யா அழுது அப்படியே கண்ணீர் விடுறாங்க. நீங்க யாருமே வீட்டுல சம்பாதிக்கலன்னு சொன்னீங்க, என்னைய நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லாம திவ்யாவால தாங்க முடியல. அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி உடஞ்சு அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த சீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபைனலிஸ்டோட போனாங்க. அந்த 4 ஃபைனலிஸ்ட் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. போன வாரமே வந்து 5 பேர் இருந்தாங்க, ஒருத்தரை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரோராவை வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. நம்ம நினைச்சோம் விக்கல் சிக்ரம் வந்து மேபி எவிக்ட் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா ஓட்டுகள் அப்படி இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். அரோரா பாத்தீங்கன்னா அரோரா அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பின்பம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உடச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி காப்பாத்துறாரு, விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்றாரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரல, இவருக்கும் விக்ரம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு 3 ஃபைனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறாங்க. அதுலயும் ஒருத்தர் நாளைக்கு எவிக்ட் ஆகுறாரு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் வந்து எவிக்ட் ஆகுறாரு. ஃபைனலிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்களும் திவ்யா அவர்களும் ஃபைனல் போறாங்க. போயிட்டு திவ்யா அவர்கள் டைட்டில் வின் பண்றாங்க. ரன்னர் அப்பா வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் இருக்காங்க. எனக்கு இந்த ஃபைனலிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இதாதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு காலையில புலம்புல காரை விட்டு இவங்க எதுவும் தள்ளுறாங்கன்னு நினைச்சு சாண்ட்ரா இறங்கியிருந்தாங்க. அந்த பிரச்சனையை வந்து டைல்யூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாம இருந்தாங்கன்னா கமருதீன் பார்வதி ரெட் கார்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் ஃபைனலிஸ்ட் வந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து நிறைய பேர் எவிக்ட் ஆயிருப்பாங்க. நேரம் மிட்வீக் எவிக்ஷன் நடந்திருக்கும். நீங்களே பாருங்க, கானா வினோத் போட்டி எடுக்காம இருந்தா கானா வினோத், திவ்யா, கமருதீன், பார்வதி, மேபி சபரியோ இல்ல யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருந்திருக்கலாம். இப்ப இருக்கவங்க எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம நினைச்சதுக்கு வேற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட் அடிப்படையிலும் சரி, அபிஷியல் ஓட் அடிப்படையிலையும் சரி, திவ்யா அவர்களுக்கு தான் தாறுமாறான ஓட்டுகள் வந்து விழுந்துட்டு இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்களுக்கு ஓரளவு வந்து நார்மலாவே ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு மாதிரிதான் சொல்லப்படுது. அப்புறமேட்டு வந்து அரோராக்கு ஓட்டுகள் இல்லை, பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு அந்த அளவு ஓட்டுகள் இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அரோரா வந்து இன்னைக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எந்த சீசன்லயும் வந்து இருக்கவே இருக்காது. 5 பேர் வந்து ஃபைனல் வந்து கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு ஒரு கதை மாதிரி படிக்க வைப்பானுங்க. ஒருத்தரோட கதை வந்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே எவிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பேப்பர்லாம் கொட்டி யார் பேப்பர்ல பேர் இருக்கோ அவங்கள வந்து எவிக்ட் பண்ணுவாங்க. அதான் இந்த ஃபினாலே நாள்ல தான் வந்து நடக்குமே. அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல கூட்டு போயிட்டு 3 பேரை கூட கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு நீ உட்காந்துருக்கு கீழே ஒண்ணு இருக்கு, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எவிக்ஷன் கார்டெல்லாம் வச்சிருப்பாங்க. டிஃப்ரெண்டா பண்ணி போன தடவை வந்து விஷால எவிக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஃபைனலா 2 பேரை கூட்டு போயிட்டு ஒரு 2 பேர் கை தூக்கிட்டு ஒருத்தர் கையை வந்து தூக்குவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த சீசன் தான் நம்ம வந்து எதிர்பாராதமா பாத்தீங்கன்னா வீக்லே வந்து எவிக்ஷன்லாம் நடந்து ஃபைனலா அந்த 2 பேரை தான் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. என்னமோ போங்க, திவ்யா டைட்டில் அடிக்கிறாங்க, அதுதான் வந்து ஷோரா வந்து சொல்லப்படுது. அவங்க தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க. சபரி வந்து ரன்னர் அப். 3வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் இருக்காரு. இப்ப அரோரா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? திவ்யா டைட்டில் வின் பண்ணது, இப்ப அரோரா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. 3வது பிளேஸ் விக்ரம் அவர்கள், டைட்டில் திவ்யா, ரன்னர் அப் வந்து சபரி. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.